கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தூது உம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தின் 2வது புத்தகம் யாத்திராகமம். யாத்திரை அல்லது பிரயாணம் பற்றிய ஆகமமாக இந்த புஸ்தகம் காணப்படுகிறது. இது ஆங்கிலத்திலே எக்ஸோடஸ் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு வெளியேறுதல் என்று அர்த்தம். எங்கிருந்து வெளியேறுதல்? எகிப்திலிருந்து வெளியேறுகிறதாக பொருள்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு பிரயாணம்தான். பாவ உலகத்திலிருந்து வெளியேறி பரம கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்தன் இப்படியாக சொன்னார், பையூரிலிருந்து நாம் வந்திருக்கிறோம், அதாவது தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் வெளிவந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்? பொய்யூருக்கு வந்திருக்கிறோம், அதாவது இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது நாம் எங்கே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? மெய்யூருக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த மெய்யூர் எது? அதுதான் பரலோக ராஜ்யம். எங்கிருந்து வந்தோமா? பையூரிலிருந்து வந்தோமா, தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தோமா. எங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்? பொய்யூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? மெய்யூருக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த மெய்யூர் எது? அதுதான் பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அந்த வனாந்திரமான யாத்திரையிலே மோசேயினுடைய ஏக்கம் நிறைந்த ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டும், நீர் எங்களோடு வர வேண்டும் என்பதுதான் ஏக்கம் நிறைந்த ஜெபமாக மோசேக்கு காணப்பட்டது. அந்த பிரயாணத்தை கர்த்தரோடு கூட மேற்கொள்வது எத்தனை ஆசீர்வாதமானது! ஒரு தலபலவே கர்த்தர் உடனே வாக்களித்தார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். நம்மை மேன்மைப்படுத்தி, உனக்கு முன்பாக நான் செல்லுகிறேன், கேருபீன்கள், சேராபீன்கள், மேக ஸ்தம்பங்கள், அக்கினி ஸ்தம்பங்கள் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எதற்காக? உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக என் சமூகம் உங்களுக்கு முன்பே செல்லும் என்று சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தெய்வ பிள்ளைகளே, இந்த சிறிய ஜெபத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தாவே, உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் ஒரு ஜெபத்தை செய்து பாருங்கள். மோசே அப்படியாக ஒரு ஜெபத்தை செய்தார். கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று ஜெபித்தார். இந்த காலை வேளையில நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமற் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு செல்லாதிரும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய பிரயாணங்களில் எல்லாம்
இந்த பரலோக பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தருடைய சமூகம் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக உங்களுக்கு முன்பாக செல்வதை நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் உங்களுக்கு முன்பாக செல்வதை நீங்கள் உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீர் எங்களோடு வராமல் போனால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமும் எங்களுக்கு வேண்டாம், இந்த வனாந்திரமே எங்களுக்கு போதும். மோசேயினுடைய ஜெபத்தை பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பார்க்கிலும் உம்முடைய சமூகம் தான் மேலானது, உம்முடைய பிரசன்னம் தான் மேன்மையானது என்பதை அறிந்து கொண்டு சொல்கிறான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே தேவ பிரசன்னம் இல்லாமல் போனால் அங்கே போயிருந்து என்ன பிரயோஜனம்? அதற்கு பதிலாக இந்த வனாந்திரத்திலே உம்முடைய பிரசன்னம் இருக்குமே ஆனால் இங்கே நாங்கள் தங்கி இருக்கிறோம், இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு விலையேற பெற்றது, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேன்மையானது என்பதை விளங்கி கொண்டுதான் சொல்கிறான். இந்த இடத்திலிருந்து உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமல் போகுமே ஆனால் கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, தேவ சமூகம் இல்லாத பெரிய ஆசீர்வாதங்கள், தேவ சமூகம் இல்லாத உலக மேன்மைகள், தேவ சமூகம் இல்லாத செல்வங்கள், தேவ சமூகம் இல்லாத நண்பர்கள், தேவ சமூகம் இல்லாத உறவுகள் எங்களுக்கு வேண்டாம். தேவ சமூகம் இல்லாத சோதோம் கொமோரா எவ்வளவு நீர்வளம் நிலவளம் பொரிந்தினதாக இருந்தாலும் அது வேண்டாம். உங்களால் சொல்ல முடியுமா? தேவ சமூகம் இல்லாத ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? தேவ சமூகம் இல்லாத நண்பர்கள் உறவுகள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? தேவ சமூகம் இல்லாத எவ்வளவு செழிப்பான சோதோம் கொமோராவானாலும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அன்றைக்கு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய அறிக்கை என்ன? கர்த்தாவே உம்முடைய சித்தம் இல்லாவிட்டால் எனக்கு சுகமும் கூட வேண்டாம் என்று சொல்லுகிறான். உம்முடைய சித்தத்தின் மையத்தில் குஷ்டரோகியாகவே இருக்க விரும்புகிறேன் என்று அர்த்தம் படுகிறது. தெய்வ பிள்ளையே, அவன் எப்படி ஜெபிக்கிறான்? குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யும்? சுத்தமாக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறான் என்றால், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் மையத்திலே நான் ஒரு குஷ்டரோகியாக காணப்பட்டாலும் கூட அதை நான் விரும்புகிறேன். உம்முடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட நிலவரத்திலே நீர் என்னை வைத்திருந்தாலும் அது உம்முடைய தேவ திட்டமாயிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யும்? சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தேவ பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொண்ட நீ தேவனால் எப்படிப்பட்ட நிலவரத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை அறிவார். அது உன் வாழ்க்கைக்கு, அது உன் எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. ஆனால் தேவ சித்தம் இல்லாமல், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத இடத்திலே, தேவனுடைய சமூகம் இல்லாத இடத்திலே நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களோடு உலக மேன்மைகளோடு செல்வங்களோடு காணப்பட்டாலும் அது பின் நாட்களிலே உனக்கு வேதனைக்குரியதாக காணப்படும். மோசே சொல்லுகிறான், எங்களை தேவரீர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்துகிறீர். கர்த்தாவே, என்றாலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமல் போகுமேயானால் நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு செல்ல வேண்டாம். இந்த வனாந்திரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருப்பது உம்முடைய சித்தமா இருக்குமே ஆனால் அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவ மனிதர் காணப்பட்டார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒருவேளை கர்த்தருடைய சமூகம் மோட்சத்தில் இல்லாமல் நரகத்தில் இருக்குமானால் தேவ சமூகத்தோடும் இயேசுவோடும் நரகத்தில் இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால்தான் ஒரு பக்தன் பாடினான், நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கேயும் உடைய கரம் உண்டாயிருக்கிறது.
ஒருவேளை சாது சுந்தர் சிங்க்கு அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கலாம். கர்த்தாவே, பாதாளத்திலும் உம்முடைய கரம் உண்டாயிருக்கிறது. பாதாளத்திலே நான் காணப்பட்டாலும் இயேசுவே நீர் என்னோடு இருப்பீரானால், உம்முடைய சமூகம் என்னோடு இருக்குமேயானால் அதுவே மேன்மை என்று சொல்வதை பார்க்கிறோம். பரம கானான் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் நாள் நெருங்கி வந்து விட்டது. தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சந்தோஷத்தோடும் உற்சாகமாக கர்த்தருக்காக முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மேன்மையாயிருக்கும். கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தருடைய சமூகத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து தியானிக்கும் போது, முதலாவது தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வல்லமை உண்டு. வாசியுங்கள். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்திலே வல்லமை இருக்கிறதை உணர்ந்த இஸ்ரவேலர்கள் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்று சொல்வதை படிக்கிறோம். முன்பு இவர்கள் அடிமைகளாயிருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது தேவ சமூகத்தை இவர்கள் உணரும் போது சொல்லுகிறார்கள், நாங்கள் யுத்த சன்னத்தராய் மாறிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். முன்பு தெய்வ பிள்ளையே பயந்த முயலை போல இருந்தவர்கள் இப்பொழுது சீரிப்பாயும் சிங்கத்தை போல மாறிவிட்டார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ சமூகம் முன்னோடு இருக்குமானால் நீ எவ்வளவு பெரிய கோழையாய் இருந்தாலும் விசுவாச வீரனாக மாறி விடுவாய். ஒருவேளை பெரிய கோழையாக காணப்படலாம், ஆனால் தேவ சமூகத்திலே காணப்படும் போது, தேவ பிரசன்னத்திலே காணப்படும் போது, தேவனோடு நின்று கொண்டிருக்கும் போது நீ கோழையாயிருந்ததை மறந்து போய் நான் இப்பொழுது ஒரு யுத்த சன்னத்தனாய் காணப்படுகிறேன் என்பாய். இரத்த சாட்சி கூட்டத்தாராக காணப்படுவீர்கள், சத்திய மார்க்கத்தாராக காணப்படுவீர்கள், உத்தம மார்க்கத்தாராக காணப்படுவீர்கள். இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை நேசித்து வாழும்படியான வைராக்கியத்தோடு கர்த்தரோடு நின்று ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடராக பிரகாசிப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்கள் என்று சொல்லுவீர்கள். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். தேவ பிரசன்னம் முன் செல்லும் போது யார் உங்களை எதிர்த்து நிற்க முடியும்? அசுத்த ஆவிகளை துரத்தி பில்லி சூனியங்களை முறித்து இந்த பூமியில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
என்று சொல்லுவீர்கள். தேவ சமூகம் முன் செல்லும் போது சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரியும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும், எரிகோ மதில்கள் நொறுங்கி விழும், சூரியனும் சந்திரனும் கட்டளையிட அவை அப்படியே கீழ்ப்படியும். தேவ சமூகத்தை உணர்ந்த தாவீது கோலியாத்தை தைரியமாய் மேற்கொண்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் மகிழ்ச்சியோடு உலாவினார்கள். தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு தேவ பிரசன்னம் உண்டாயிருந்தது, தானியேலோடு தேவ சமூகம் உண்டாயிருந்தது, தாவீதோடு கர்த்தருடைய சமூகம் முன் சென்றது. இன்றைக்கும் நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தாவே உம் சமூகம் எனக்கு முன்பாக காணப்படட்டும், உம்முடைய சமூகம் மாத்திரம் என்னோடு இருக்குமே ஆனால் இந்த பூமியிலே ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது என்கிற தைரியத்தோடு காணப்படுவீர்கள். உம்முடைய சமூகத்தில் சத்துருக்கள் இடறி விழுவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதமைகளை தெரிந்து கொண்டவர் நம்முடைய தேவன், பலவீனர்களை தம்முடைய சமூகத்தினாலே பலனுள்ளவர்களாக்கி ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வல்லமை உண்டு. ஒரு முறை கிராம ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒருவர் கேட்டார், நாங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை பிடிக்கலன்னா அந்த குடும்பத்துக்கு விரோதமாக பில்லி சூனியங்களை வைப்போம், ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்களுக்கு விரோதமாக நாங்கள் மாந்திரிகங்களை செய்வோம், அப்படி உங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒருத்தரை பிடிக்கலன்னா அந்த மாதிரி விரோதமா ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எங்க தேவன் விடுதலையை கொடுக்கிற தேவன், எங்களுடைய தேவன் ஒருவருக்கு விரோதமாக மாந்திரீகம் செய்யும்படியாக கற்றுக் கொடுத்தவர் அல்ல, ஒருவருக்கு விரோதமாக வைக்கப்படுகிற மாந்திரிகங்களை முறிக்க வல்லவர், விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். ஒருவருக்கு விரோதமாக வைக்கப்படுகிற பில்லி சூனிய கட்டுகளை முறிக்கக்கூடிய தேவன், அவருடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னேன். சத்துருக்களையும் நேசிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். நமக்கு பிடிக்காதவர்களுக்காக சூனியங்களை செய்ய கற்றுக் கொடுத்த தேவன் அல்ல, நம்முடைய தேவன் சத்துருக்களையும் தேவ சமூகத்திலே கொண்டு வரும்படியாக பிரயாசப்பட்ட தேவன். நம்முடைய தேவன் அவருடைய சமூகத்தில் இல்லாதவர்களையும் தேவ சமூகத்திலே கொண்டு வரும்படியாக தன்னுடைய அருமையான விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தின தேவன். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதராயிலும் அழிந்து போக கூடாது என்கிற கரிசனையோடு அன்பு நிறைந்த தேவனாக இந்த பூமியிலே வந்தவர் தெய்வ பிள்ளையே. ஆனால் அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பாக இருக்கிறது. உனக்கு விரோதமாக எந்த தீங்கான காரியங்கள் காணப்பட்டாலும் அந்த தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கிற வல்லமையினாலே நீ பாதுகாக்கப்படுவாய், கர்த்தருடைய அடைக்கலத்திலே காணப்படுவாய். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவ சமூகம் நம்மில் இருக்கும் போது நாம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க கூடியவர்களாய் இருப்போம். ஆனா வேதத்தை தியானிக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்திலே தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தை அனுபவிக்க கூடாதவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, காரணம் என்ன? நீங்கள் நியாயாதிபதிகளின் காலத்திலே அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டியதாய் இருந்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 6 வசனங்களை வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்களோடு கூட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக உண்டாயிருந்த நம்பிக்கை என்ன? உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ சமூகம் உண்டாயிருக்கும். உடன்படிக்கை பெட்டி எங்கே உண்டாயிருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னம் உண்டாயிருக்கும். உடன்படிக்கை பெட்டி எங்கே உண்டாயிருக்கிறதோ அங்கே தேவனுடைய வல்லமை உண்டாயிருக்கும். உடன்படிக்கை பெட்டி எங்கே உண்டாயிருக்கிறதோ அங்கே தேவன் கொடுக்கிற வெற்றி உண்டாயிருக்கும். அப்படிதானே முந்தின காலங்களிலே வனாந்திரத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு அநேகம் தரம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. ஆகவே சத்ருவின் மேல் ஜெயம் பெறும்படியாக யுத்த களத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதாவது தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாமல் போனது. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த அனுபவம் என்ன? எங்கே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்கிறார்களோ அங்கே தேவ பிரசன்னம் உண்டாயிருந்தது, தேவ சமூகம் உண்டாயிருந்தது, வல்லமை உண்டாயிருந்தது, வெற்றி உண்டாயிருந்தது, ஜெயம் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே யுத்த களத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் தேவ சமூகம் அவர்களோடு உண்டாயிருந்தும் கூட அவர்களுக்கு அது பிரயோஜனமாயிருக்கவில்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னேயும் பினேகாசும் மாண்டார்கள் என்று படிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன தெய்வ பிள்ளையே? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு வல்லமை இல்லை என்பது அல்ல. தேவ வல்லமை அந்த உடன்படிக்கை பெட்டியில் இன்னமும் அப்படியே தான் காணப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவ வல்லமையை அனுபவிக்க கூடாதவர்களாயிருந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனை விட்டு வெகு தூரமாய் சென்றிருந்தார்கள். அவர்களுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமற் போனார்கள். ஆகவே தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தின் வல்லமையை அனுபவிக்கும்படி இன்றைக்கு அவர் அண்டையிலே, இயேசு அண்டையிலே, கர்த்தர் அண்டையிலே, தெய்வ தண்டையிலே நெருங்கி வாருங்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளும் போது, கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்யும் போதுதான் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருந்தாலும் நீங்கள் அதை உணர முடியும். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வல்லமையினாலே ஜெயத்தை அடைய முடியும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தோடு போறாங்க. என்ன தப்பான எண்ணம்? நாங்க எப்படி வேணாலும் வாழுவோம், நாங்க எப்படி வேணாலும் வாழுவோம், தேவனை விட்டு தூரமாவும் போயிருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளையும் செய்வோம். ஆனாலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டா கர்த்தருடைய சமூகம் இருக்கு, கர்த்தருடைய வல்லமை இருக்கு, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்கிற நிர்விசாரமான எண்ணத்தோடு, நிர்விசாரமான ஜீவியத்தோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தால் போதும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் பாதுகாக்கப்பட்டால் போதும், அந்த வல்லமையினாலே நாங்கள் வெற்றியை பெறுவோம். ஆனா எங்க ஜீவியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஜீவியம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை அல்லாதவைகளை செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களாக, ஆனா கர்த்தருடைய சமூகம் எங்களோட இருக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு, கர்த்தருடைய வல்லமை இருக்கு, அதனால ஜெயம் பெறுவோம் என்கிற தவறான எண்ணத்தோடு யுத்த களத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு தான் இருந்தது, கர்த்தருடைய வல்லமை உடன்படிக்கை பெட்டியில உண்டாயிருந்தது. ஆனால் அவர்களுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியம் இல்லாததாய் இருந்தபடியினால் அவர்கள் அந்த தேவ சமூகத்தை உணர முடியவில்லை. அவர்கள் அந்த தேவ வல்லமையிலே தைரியத்தோடு யுத்த சன்னத்தராக காணப்பட முடியவில்லை. ஆகவே அந்த யுத்த களத்திலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல பாடமாயிருக்கட்டும். தேவ சமூகத்திலே வல்லமை உண்டு, தேவ பிரசன்னத்திலே வல்லமை உண்டு, தேவ சமூகத்திலே ஜெயம் உண்டு. ஆனால் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக கோழைகளை போல அல்ல, யுத்த சன்னத்தராக தைரியத்தோடு நிற்கும்படியாக நீ தேவ சமூகத்தை உணரக்கூடிய தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறாயா? செய்வாயானால் உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. நீ பாதாளத்தில் படுக்கை போட்டால் என்ன, நீ வானத்திலே ஏறி சென்றால் என்ன, ஒரு தலபலபரதபதலப கர்த்தருடைய சமூகம் உன்னோடு இருக்கிறபடியால், கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறபடியால், கர்த்தரோடு நெருங்கி ஐக்கப்பட்டு வாழுகிறபடியால் உனக்கு என்னாலும் வெற்றி வெற்றி தான். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே,
சந்தோஷமே சந்தோஷமே. இந்த நாள்ல நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே, உம்முடைய சமூகம் இல்லாத ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய சமூகம் இல்லாத மேன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே வேண்டாம். உம்முடைய சமூகம் இல்லாத உயர்வுகள் எங்களுக்கு வேண்டாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நாசமோசங்கள், ஆனால் சந்தோஷத்தோடு காணப்பட்டிருக்கிறார்கள். காரணம், நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. தேவ சமூகம் நம்மோடு இருந்தால் வெற்றி வெற்றி தான். அப்படிதான் அநேக பரிசுத்தவான்கள் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், நாசமோசங்கள், உபத்திரவங்கள், பட்டயம், பட்டினி, ஒரு தலபல இவைகளின் மத்தியிலேயும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிப்பவன் யார் என்று சூளுரைத்தவர்களாக தேவ சமூகம் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடக்கூடிய நீதிமான்களாயிருந்தார்கள். நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் பாடுவோமா? கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருந்தால் என்னாலும் வெற்றி வெற்றி தான். பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ ஏன் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ ஏன் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவ சமூகம் உங்களோடு இருக்குமானால் மலைகளை தாண்ட முடியும், கடும் பள்ளங்களை தாண்ட முடியும்,
சதிகளை முறியடிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். நல்ல ஒரு தீர்மானத்தோடு கர்த்தாவே உம்முடைய சமூகம் தான் முக்கியம் கர்த்தாவே. ஆனால் அவனுடைய சமூகம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் உமக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்யாதவர்களாக காணப்படாதபடி உமக்கு பிரியமான ஜீவியம் செய்ய, உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ, உம்முடைய சமூகத்தினால் என்னாலும் வெற்றி அடைய தேவன் கிருபை செய்தருளும்படியாக இந்த வேளையிலே நல்ல தீர்மானத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே உண்டாயிருக்கிற வல்லமையினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாக பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பரிபூர்ண தேவ சித்தம் செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபையும் உள்ள பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே உமது சமூகம் எங்கள் முன்பாக செல்லும் பொழுது நீர் இளைப்பாறுதலை தருவி தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, எப்போதும் உமது சமூகம் ஆண்டவரே எங்கள் முன்பாக செல்லக்கூடியதாய் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மாறும்படியாய் கத்தரை நோக்கி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உமது சமூகம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராய் இருந்தால் மட்டுமே உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல முடியும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மாறும்போது மட்டுமே ஆண்டவரே நாங்கள் உமது சமூகத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்தில் சுவாமி அநேக சமூகங்கள் உண்டு கர்த்தாவே, ஆனால் உமது சமூகம் மட்டும்தான் ஆண்டவரே எங்களை விட்டு எப்போதும் நீங்காததா இருக்கும் சுவாமி. ஆண்டவரே, மனிதருடைய சமூகங்கள் உண்டு, பண ஆசை சமூகம் உண்டு, ஆண்டவரே செயின் ஆண்டவரே சமூகம் உண்டு, எத்தனையோ சமூகங்கள் உண்டு கர்த்தாவே. ஆனால் அதெல்லாம் ஆண்டவரை பெயர்ந்து போகும் சுவாமி. ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமது பிரசன்னத்திற்காக மட்டும் ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கும் போது உமது சமூகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தாவே அவங்களுடைய அக்கிரமங்கள் பெருகும்போது நீர் உமது சமூகத்தை நீர் மறைத்து கொண்டீர் சுவாமி. அதனால தான் மோசே கேட்குறான், உமது சமூகத்தை நான் பார்க்க முடியல, உமது சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்னு எனக்கு கெஞ்சுறான் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வந்தாதான் நான் போவேன்னு சொல்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களை மறைத்து கொண்டு உமது சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கணும்னு நாங்கள் ஆண்டவரை ஏங்குனாலும் அது கிடைக்காது சுவாமி. உண்மையாய் உம்மை தேடி உம்மை ஆராதித்து ஆண்டவரை உமக்குள்ளாய் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதியும் பலப்படுத்து கர்த்தாவே. உமக்காய் எழுந்து பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீரே எங்களை ஆட்கொள்ளுவீராக கர்த்தாவே. அந்நிய வல்லமையின் பிசாசினுடைய ஆவிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி, மாய்மாலங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி உமது வசனத்தை மட்டும் பிடித்து நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அப்படியாய் எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய வல்லமையை அனுபவிக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் அதற்கேற்ற கிருபையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார்.
வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் ராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதமாகிய தேவ வல்லமையை உடையவர்களாக நீங்கள் கடன் செல்கிற பாதையிலே நீங்கள் எல்லா இடங்களிலேயும் தேவ பிரசன்னத்தை பாதுகாத்து கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.